ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓணம் சாத்தியா ரெசிபீஸ் நான் இந்த ஓணம் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவியல். இது பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற நாட்டு காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் பீன்ஸ், வாழைக்காய், கேரட், அவரைக்காய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் பேனில் 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் அடுப்பில் இதை கொதிக்க வைக்கணும். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கு தாளித்து கொடுக்கணும். அதுக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிருக்கேன். அவியலோட டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். இப்போது நெக்ஸ்ட்டு மோர் குழம்பு. மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இஞ்சி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் மோர் குழம்புல போடுறதுக்கு நான் இன்றைக்கி 5 வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பெருங்காயம் போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா நம்ம இந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம இது பண்ணணும், வதக்கிக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம தயிர் இருக்குல்ல, அது 1 கப் தயிர் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி சிம்மில் வச்சு அதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா மோர் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு ரசம் பண்ணுறதுக்கு 2 தக்காளியை ஒரு 1/2 லிட்டர் வாட்டரில் நான் போட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இது கூட மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சிட்டிகை. அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு அண்ட் சீரகம், ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ரஃப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ரசத்துக்கு தாளிப்போம்ல, அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் போட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை இதில் கொட்டிட்டு வேணும்னா 2 டீஸ்பூன் ரசப்பொடியும் ஆட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு நம்ம இறக்குனா ரசம் ரெடி. மல்லி இலை போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம்பார். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட்டு மட்டை ரைஸ், அதை எப்படி பாயில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது கேரளா ரைஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒயிட் ரைஸோட நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நான் இன்றைக்கி 75 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2லேருந்து 3 தடவை நம்ம இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நீங்கள் டைரக்ட் பாயிலிங் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் தான் பண்ணுறேன். ப்ரெஷர் பேன்லேயும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதில் ஆல்மோஸ்ட் 400 ml கிட்ட நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கேன் 75 கிராம்ஸ் ரைஸ்க்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 4 விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு ரைஸ் எடுத்து அதை இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நேந்திரம் பழம் சிப்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 100 ml கோகோனட் ஆயில் கடாயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி அதை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நேந்திரம் பழம் சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேந்திரம் பழம் எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை பீல் பண்ணிக்கணும். நல்லா பழுத்த நேந்திரம் பழம்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். நம்ம சிப்ஸுக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி
இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஆயிலில் போட்டு வந்து பொரிக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து போடணும். காய முன்னாடி போட்டிங்கன்னா அடியில் போய் அப்படியே இதாகிடும். போட்டது இந்த மாதிரி அடியில் போய் செட் ஆகாமல் இந்த மாதிரி பபுள்ஸாக வருதில்ல, இந்த அளவுக்கு ஹீட் வந்து இருக்கணும் ஆயிலில். இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 by 1 வந்து போட்டுருங்க. இதை வந்து 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்வீட் சிப்ஸு. இப்போ வந்து 2 சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட நேந்திரம் ஸ்வீட் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நேந்திரங்காய் சிப்ஸ். இதுக்கு வந்து ஒரு பாதி நேந்திரங்காயை இந்த மாதிரி நான் வந்து பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து எண்ணெயில் வந்து போடுறதுக்கு ஒரு 1/4 கப் வந்து தண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் நம்ம வந்து கோகோனட் ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து கோகோனட் ஆயிலையும் வந்து கடாயில் ஊற்றி நீங்கள் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து சிப்ஸு ஸ்லைசர் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே ஆயிலையும் போடலாம். இல்லை ஒரு பிளேட்டில் ஸ்லைஸ் பண்ணி வச்சு கொஞ்சமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அந்த சிப்ஸ் போட்டேன்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து போடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து நேந்திரங்காவை வந்து சிப்ஸு ஸ்லைசரில் வச்சு ஸ்லைஸ் பண்ணி இதில் வந்து போட்டேன். இப்போ இது ஒரு நிமிஷம் வந்து இது வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டர்மரிக் வாட்டர், அதை வந்து இதில் வந்து ஊற்றணும். இப்படி ஊற்றும்போது வந்து என்ன ஆகும்னா சிப்ஸ் வந்து நல்லா வந்து சால்ட்டும் அந்த சிப்ஸுக்கான கலரும் வந்து இது மூலமாக தான் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 2 சைடும் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து ரெடி. இதை நம்ம வந்து எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து ஒரு நேந்திரம் பழம் வந்து கேரமலைஸ் பண்ண ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து ஒரு 1/2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப தின் ஸ்லைஸாக இல்லாமல் அந்த மாதிரி ரஃப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வந்து கீ வந்து ஊற்றி அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தை இதில் வந்து போடணும். போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து நல்லா இந்த கீயில் இது வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து எல்லா சைடும் ஈவனாக கீ வந்து கோட்டாகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து வெல்லம், ஜாகரி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா சுகர் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணுறேன். வெல்லம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த வெல்லம் வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் அந்த நேந்திரம் பழத்தில். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அந்த வெல்லம் வந்து பாகாகி பழத்தில் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து சிம்லேயே வச்சு இந்த மாதிரி பரட்டி விடணும். எல்லா சைடும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து தோரன். நான் வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் தோரன் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் வந்து பீன்ஸு, கேரட், அவரைக்காய் அந்த மாதிரி எது வச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1/2 கப் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு பச்சை மிளகா நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு வந்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் கொஞ்சோண்டு ஆனியனும் கருவேப்பிலையும் இருந்துச்சுல அதை வந்து போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேபேஜை இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து மூடி வச்சிடணும். ஸோ தட் இது நல்லா வந்து குக் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சிடணும்.
இப்போ வந்து இதில் அரைச்சி மசாலா சேர்க்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் வந்து சீரகம், அப்புறமா 1 பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து அரைக்கும் போது நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கிரைண்ட் பண்ண கோகோனட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா நம்மளோட தோரன் ரெடி. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரெசிபி பீட்ரூட் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பீட்ரூட்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நான் ஆல்ரெடி தோரன் பண்ணப்பமே அந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் வந்து அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை. இந்த ஆல்ரெடி அரைச்சி வச்சோம்ல கோகோனட், அது கூட வந்து 1 இன்ச் வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து போட்டுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு தடவை மிக்சியில் வந்து லேசாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம பச்சடிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சும்மா கொஞ்சம் தான். ஒரு சின்ன வெங்காயம் நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வந்து வச்சுருக்கேன், அதுதான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அதை லேசாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை இதில் வந்து போட்டு 1 நிமிஷம் வந்து வதக்கிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வந்து வெந்தாலே ஓகே. ரொம்ப ஃபுல்லாக வந்து பீட்ரூட் வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு ஒரு 70 to 90% கிட்ட வந்து குக் ஆனால் கூட ஓகே தான். இப்போ நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து அரைச்ச விழுதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் நம்ம வந்து வதக்கிக்கணும். ரொம்ப வந்து கொதிக்க விடக்கூடாது, தயிர் வந்து சேர்த்துருக்கிறதுனால. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் அகெயின் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளோட பீட்ரூட் தயிர் பச்சடி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஓலன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் யூஸ் பண்ணி ஓலன் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நீங்கள் இதே ரெசிப்பியை வெண்பூசணிலையும் பண்ணலாம். ஸோ மஞ்சள் பூசணிக்காய் வந்து 1 கப்பு. இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் வந்து ஒரு 50 ml திக் தேங்காய் பால், அதுக்கப்புறமா ஒரு 100 ml வந்து தின்னான கோகோனட் மில்க், இது 2 வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை லேசாக வந்து வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயை இதில் வந்து ஆட் பண்ணிடணும். இதை போட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வந்து வதக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல கோகோனட் மில்க், தின் கோகோனட் மில்க், 2வது தேங்காய் பால், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 50 ml வந்து திக்கு எடுத்துகிட்டு அதே அந்த தேங்காய் பூ இருக்கும்ல அதிலே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோன்னா அது வந்து 2வது தேங்காய் பால். அதை தான் நான் வந்து ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டால் நல்லா அந்த கோகோனட் மில்க்லேயே இந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து பாயில் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஓலனுக்கு. இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ரெசிபி. இப்போ நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்குல்ல அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கணும். இது வந்து ஒரு கொதி வரணும். அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும், ஹையில் வச்சிங்கன்னா வந்து திரிஞ்சிடும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு 1 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கணுன்னா நம்மளோட ஓலன் வந்து ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி வந்து சேமியா பாயாசம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 கப் வந்து சேமியா எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து 3 மடங்கு நம்ம வந்து மில்க் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 3/4 கப் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன். அப்புறம் கீ, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஏலக்காவும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சை இதில் போட்டு நல்லா வந்து
ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து உப்பி வரும். வந்தோடனே இதை வந்து எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து இதே கடாயில் நம்ம வந்து வறுக்கிறதுக்கான சேமியாவை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். அந்த கீயில் இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடும் அந்த கீ வந்து படுற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மில்கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து இந்த மில்கில் இந்த சேமியா வந்து வேகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விடணும். இது நல்லா வெந்து சாஃப்டாகி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சுகர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஏலக்காவும் வந்து போட்டுக்கலாம். சுகரை வந்து போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம வந்து சுகர் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து பால் வந்து திரிஞ்சிரும். ஸோ அந்த சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற உலர்ந்த திராட்சையை போட்டு 2 டீஸ்பூன் கீ ஊற்றி நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து இஞ்சி புளிக்கறி. இது வந்து எப்படி பண்ணுறதுனா, இது பண்ணுறதுக்கு 1 கப் இஞ்சி நான் வந்து இன்றைக்கி 75 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளி. அதை நல்லா ஊற வச்சுக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், லாஸ்ட்டாக வந்து போடுறதுக்கு வெல்லம். இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து தேவையானது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த இஞ்சி புளி வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. நம்ம பிக்கிள் மாதிரி இருக்கும். அது நல்ல உரப்பு, புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லா டேஸ்ட்டுமே இதில் வந்து அப்படியே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு வந்து போட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதையும் வந்து போட்டுக்கணும். பச்சை மிளகா இருக்குல்ல அதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற இஞ்சி நல்லா வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து துருவி வச்சுருக்கிற இஞ்சியை வந்து இதில் வந்து போடணும். இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஃப்ரெஷ் இஞ்சியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சில இஞ்சிலாம் கசக்கும்ல அதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சியாக வாங்கி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி பீல் பண்ணி துருவி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து போட்டேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சில்லி பவுடருக்கு பதிலாக வத்தல் கூட நீங்கள் வந்து கிள்ளி போட்டு தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர் போடுறேன். இதெல்லாம் போட்டோடனே நல்ல ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கணும். இது எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நல்லா வந்து சுருண்டு வந்து கிடச்சிருச்சா, இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இதில் ஊற்றணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திக்காக நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு மறுபடியும் அந்த ரிமைனிங் அந்த புளியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓவரால் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து புளி தண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து திக்காக நான் ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் வந்து புளியை வந்து ஊற்றலாம். இல்லைன்னா அந்த புளியோட சக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து இப்படி கையாலே வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து ஊற்றிடுறேன். இந்த மாதிரி நல்லா வந்து ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் வந்து சால்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கணும். வச்சு இதை நான் வந்து ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்த அப்புறம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம வந்து மூடி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சா இந்த மாதிரி ஆகும். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து தீயை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து கொதித்து திக்காக நமக்கு புளியோதரை பேஸ்ட்லாம் வரும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் இருக்குல்ல 1 டீஸ்பூன் வந்து வெல்லம், இதை வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட இஞ்சி புளி கறி வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடை பிரதமன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கேரளா ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போது 1 கப் வந்து பச்சரிசி மாவு இருக்குல்ல அதை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 கப் வந்து வெல்லம் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ 1 கப் பச்சரிசி மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும்.
இப்படி நம்ம வந்து பிசையும் போது எந்த லம்ஸுமே வந்து இருக்கக்கூடாது. முதல்ல இந்த மாதிரி திக்காக வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கணும். அதாவது தோசை மாவு பதத்துக்கு வந்து இந்த அடை பிரதமன் பண்ணுறதுக்கான அடை வந்து ரெடி பண்ண போகிறோம் இதை வச்சு தான். ஸோ தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சாச்சு, தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு தட்டில் நான் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இடியாப்ப பிளேட் இருக்கும்ல, இதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி வச்ச மாவில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவை இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டிங்கனாலே அது வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். நல்லா எண்ணெய் தடவி நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு இட்லி பாட்டில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்க போகிறோம். அது வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றி கொஞ்சம் பாதாம், உலர்ந்த திராட்சை இதை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது இந்த மாதிரி நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து கரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் வெல்லமும் 2 ஏலக்காவையும் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி அதை கரைக்க போகிறோம். இப்போ இது வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வெல்லம் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கடாயில் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து அடை இருக்குல்ல, அதை வந்து ரெடி பண்ணி இதில் வந்து போடணும். இப்போ வந்து அடையும் வந்து வெந்துருச்சு. கையில் வந்து தொட்டு பார்த்தா வந்து மாவு வந்து ஒட்டலை அண்ட் கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அதை எடுத்துட்டேன். அதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து கூல் டவுன் பண்ண விடணும். அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த அப்புறம் ஒரு நைஃபை வச்சு எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தடவை எடுத்து விடணும், கொஞ்சம் தண்ணி தொட்டு. அது எடுத்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு எடுத்திங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து இந்த மாதிரி ஒரு கட்டிங் போர்டில் வச்சு அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த நைஃப்பில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட அடை. இதை நம்ம வந்து அந்த வெள்ளைப்பாகில் வந்து போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்கொயராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தடவையும் தண்ணி தொட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி ஒட்டி இருக்கும், அதையும் வந்து தண்ணி தொட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகில் போடணும். போட்டுட்டு இப்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணோம். வெள்ளைப்பாகு இல்லை, வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கரைசலில் வந்து போடணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணி நல்ல ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அப்போ வந்து அந்த அடை வந்து நல்லா அந்த வெல்லத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி வரும். கொஞ்சம் அப்படியே திக்கன் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த அடையோட கலர்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலருக்கு வந்து மாறும். இதுக்கு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து ரெடி பண்ணணும். இப்போ நான் வந்து 2வது தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு, 1 கிளாஸ்க்கு. இது வந்து ஒரு 300 ml கிட்ட இருக்கும். இதை வந்து நான் வந்து இந்த வெள்ளைப்பாகில் வந்து ஊற்றுறேன். நல்லா வந்து திக்கானதுக்கப்புறமா ஊற்றிட்டு, அதாவது அந்த அடை வந்து அந்த வெல்லத்தை ஓரளவு அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக வந்து போட்டு குக் பண்ணுறோம். இப்போ வந்து கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து அகெயின் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வந்து இதை வந்து பாயில் பண்ணணும். இப்படி வந்து பாயில் பண்ணும்போது நல்லா வந்து அந்த அடை வந்து ஒரு தேங்காய் பால், வெல்லம் எல்லாத்தையும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனதும் அந்த வெல்லம் வந்து திக்காகும்ல, நம்ம கொதிக்க வைக்க வெல்லம் வந்து திக்காகும்ல. ஸோ இந்த மாதிரி வந்து இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி திக்காக வந்து மாறும். அந்த கலரும் இந்த மாதிரி நல்ல டார்க் ப்ரௌனாக வந்து சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுப்போம். ஒரு 50 ml கிட்ட 100 ml கிட்ட வந்து எடுத்து வச்சுருப்போம். அந்த தேங்காய் பாலை நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து ஓவராலாக இதுக்கு வந்து ஒரு அரை முறி தேங்காய் இருக்கும்ல, அதை வந்து நான் வந்து எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அண்ட் செகண்ட் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சேன். இப்போ நம்ம வந்து கார்னிஷிங்க்கு
ஆல்ரெடி வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்ச உலர்ந்த திராட்சையும் பாதாமையும் வந்து போட்டேன். நீங்கள் வந்து கோகோனட் கூட வந்து கட் பண்ணி கீயில் ரோஸ்ட் பண்ணி அதையும் வந்து இதில் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. அந்த கோகோனட் மில்க் வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கோகோனட் மில்க்கும் வெல்லமும் சேர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டாமல் இருந்தோம்னா மேபி திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரெசிபீஸ் எல்லாத்தையும் இந்த இலையில வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 15+ ஐட்டம் வந்து ஓணமுக்கு வந்து பண்ணியாச்சு. இதை நான் வந்து இலையில வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சால்ட் வச்சு, அப்புறம் 2 பனானா, அப்பளம், அதுக்கப்புறமா நம்ம பண்ண வந்து நேந்திரம் வந்து ஸ்வீட் சிப்ஸு, அப்புறம் வந்து நேந்திரங்காய் சிப்ஸு, அப்புறம் நம்ம கேரமலைஸ்டு நேந்திரம்னு ஒரு ரெசிபி பண்ணோம்ல, அது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் புளி இஞ்சி, மாங்காய் ஊறுகாய், அடப்பிரதமன், சேமியா பாயாசம், அப்புறம் அவியல், கேபேஜ் தோரன், ஓலன், பீட்ரூட் பச்சடி, அப்புறம் மட்டை ரைஸ், சாம்பார், ரசம், மோர் குழம்பு, மோர். இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் கவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் சார்பாக ஹாப்பி ஓணம். நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.